தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நடக்க போகுது. என்ன காரணம்னா, முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு, முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு. அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அதாவது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. 17ஆம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்கார போறார் சூரியன். செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. புதன் மிதனராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து 3ஆம் தேதி கடகராசிக்கும் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போகுது. சுக்கிர பகவான் மிதன ராசியில குருவோட இருக்கார். 21ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசியில குரு பார்வையோட இருக்காரு. கேது சிம்ம ராசியில இருக்காரு. இந்த மாசம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது. காவிரியில, அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி, நதிகள்ல நீராடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம். முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மாதிரி இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கும் போதே நீங்க முக்கியமான சில முடிவுகள் அப்படிங்கறத எடுப்பீங்க. அது ஏதாவது ஒன்று புதுசா தொழில் தொடங்கணும், இல்ல வேற ஏதாவது நம்ம பண்ணணும். இப்படியே இருந்தோம்னா நம்ம பொழப்பு இப்படியே சரி வராது, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முடிவுக்கு எடுத்து, சரி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சிருக்கோம், அதை இந்த கிராமத்திலாம் பூ போட்டு பாக்குறது, குலதெய்வ கோயிலில் போய் குறி கேட்கறது, இதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நம்ம யோசிச்ச விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு போய் குலதெய்வத்திட்ட கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கிய விஷயத்துக்கு முடிவெடுத்து தயார் நிலையில இருப்பீங்க. குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு தனஸ்தானத்துல புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி ராசிநாதன் சுக்கிரனோட குரு பகவானும் இணைஞ்சிருக்கார். தேவகுரு அசுரகுரு கூட்டணி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு புது முயற்சி அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுப்பீங்க. அதுல ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம். வாழ்க்கையில இதை பார்த்துக்கிட்டா நம்ம போதுண்டா, இதை உருப்படியா பார்த்தோம்னா போதுண்டா, நம்ம முன்னுக்கு வந்துருவோம்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு மாசம். அதனால இந்த குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும்னு நிறைய பேருக்கு திட்டம் இருக்கு. 80% ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இல்லாத 20% பேரும் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான அறிகுறி அப்படிங்கிறது தெரியும். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உடன் பிறந்தவர்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போகணும். அப்பதான் அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறது முழுசா கிடைக்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கிரும். குடும்பத்துல நீண்ட காலமா இருந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு, நம்ம நல்லா இருந்தா வீட்டுல உள்ளவங்க நல்லா இல்ல, வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்கும்போது நாம நல்லா இருக்க மாட்டோம். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, வீடே பீட பிடிச்சாப்புல இருக்கே, ஒருவேளை குலதெய்வ குற்றமா, குலதெய்வம் வீட்டுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி சுபகாரியத்துல இருந்த தடை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை, பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி ஆடு மாடு, இது மாதிரி மாட்டு பண்ணை கிண்ணை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல இன விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட சந்திப்பு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் பழக்கம் வருது, பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில செவ்வாய் இருக்கார், மாசம் முழுக்க அங்கதான் இருக்க போறார். அதாவது 7க்கும் 12க்கும் அதிபதியான அவரு சப்தம விரையாதிபதி 5வது வீட்டுக்கு வரார். அப்படிங்கும் போது பிள்ளைகள் வெளியில் சுப செலவுகள் உண்டாகும். சில பேருக்கு கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு வெளிநாட்டு கல்வி கிடைக்கலாம், வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் வழியில ஒரு சடங்கு, சுப சடங்கு, ஒரு காதணி விழா, பிள்ளைகளுக்கு முடி எடுக்கிறது, பிள்ளைகளுக்கான நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில பிள்ளைகளுக்குன்னு 10 ரூபா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணுங்க. அது உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பரிபூர்ணமா இருக்கு. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். இந்த மாசம் கொஞ்சம் நீங்க ஏதாவது கையில இருந்து விரயம் பண்ணணும். அது ஆலய வழிபாடோ இல்ல பிள்ளைகளுக்கான சடங்கோ குலதெய்வ நேர்த்தி கடனோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதோ ஏதோ ஒரு ரூபத்துல 10 ரூபா செலவு அப்படிங்கறத நீங்க பண்ணணும். ஏன்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்பாங்க, கன்னியில செவ்வாய் இருக்கார், அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறதால தாராளமா நீங்க செலவு பண்ணலாம், உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்ப நல்ல முடிவுக்கு வரும். சொத்து பாகம் பிரிக்காம கிடக்க, இந்தாண்டா 1 அடி இந்தாண்டா 2 அடின்னு 4 பக்கமும் கேச போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னவங்களாம் இப்ப அந்த வேலைகளை நீங்க தொடங்கலாம், ரொம்ப நல்லபடியா நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசம் தொடங்கி 3ஆம் தேதிய கடகராசிக்கு புதன் போயிடுறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் சகோதர சகாய ஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிறப்ப நம்ம உடன் பிறந்தவர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களால நமக்கும் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்கு. சில பேர் உடன் பிறந்தவர்களோட சேர்ந்து ஒரு தொழில் கூட தொடங்கலாம். என்னப்பவா நம்ம எதுக்கு 2 பேரும் வேலைக்கு போயிட்டு ஒரு கடையே வைப்போவா, இந்த வேலையை பார்த்துக்க நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து வைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினைகள் செஞ்சாலும் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு லாப வீட்டுல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். சில பேர் சொல்லுவாங்க 11ல சனி பலம் இழக்க கூடாது அப்படின்னு, அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஏன்னா ராசிக்கு சனி பார்வை அப்படிங்கிறது விழுவுது. சனி பகவான் உங்களோட சொந்த ராசியை 3ஆம் பார்வையா பாக்குறார். அவரோட பார்வைங்கிறதே ஒரு வஜ்ர பார்வை. உங்களை சனி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படிங்கிறப்ப நாம ஒரு கர்மாவின் வழியில் கர்ம வினைகளை போற்றி நாம வாழ தொடங்கணும்னா கடலை தாண்டிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கிடைக்கும். என்ன கர்ம வினை இப்படி வாழ்றது ஜோசியரை அப்படின்னு கேட்கலாம். நம்மளால பிற உயிர்களுக்கு தீங்கு வரக்கூடாது, பிற உயிர்களை நாம நேசிக்கணும், யாருக்கும் நாம கெடுதல் நினைக்கக்கூடாது. நீ எவனுக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தா போதும், யாருக்கும் துரோகம் செய்யாம இருந்தாலே போதும், யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாலே போதும். அதுக்காக நீங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பொதுவான விதி சனி பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நல்ல வேர்வை சிந்தி உழைக்கணும். உங்கள்ட்ட வேலை செய்யறவங்கள மரியாதையோட நடத்தணும். நீங்க யார்கிட்டயாவது வேலை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உழைப்பு அதிகமா இருக்கணும், வேர்வை சிந்தி உழைக்கணும். அதே மாதிரி கருப்பு நிற ஆடை, சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு கருப்பு நிற ஆடைகள், ஒரு கர்ச்சிப்பாவது கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது, விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி இல்லை எருக்கம்பூ மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலை நைவேத்தியமா படைச்சு கொழுக்கட்டை நைவேத்தியமா படைச்சு விநாயக பெருமானை வணங்குங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும். பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் நிறைய கிடைக்கும். கவலையே படாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.